ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இந்த வெப் சீரிஸ் என்னால் பண்ண முடிஞ்சுது. அப்சல்யூட்லி நோ ஸ்ட்ரெஸ். எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினோம், ஒரே ஃபேமிலியாக பழகினோம். ஆக்சுவலி ஐ மிஸ் பாலாஜி சக்திவேல் சார் ஹியர். அவரோட பண்ணக்கூடிய செகண்ட் மூவி ஒரு வெப் சீரிஸ் வாட் எவர் இட் இஸ். ஸோ எல்லாருக்கிட்டேயும் ஒரு சார்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்லினஸ் இருந்தது. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஒன் ஃபேமிலி ஒன் குரூப் அப்படிங்கிற மாதிரி தான் பழகினோம். ஸோ ஆக்சுவலி எனக்கு ஃபுல் ஸ்டோரி லைன் இன்னும் தெரியாது. தெரியாமல் இருக்கிறது ஒரு வித சஸ்பென்ஸ் கொடுக்கும் அப்படின்னு தான். ஸோ ஐ எம் ஸோ ஈகர் டு வாட்ச் இட். தேங்க்யூ வெரி மச் ஃபார் காலிங் மீ அண்ட் ஹானர் மீ. தேங்க்யூ மேடம். இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இட்ஸ் வெரி ஸ்பெஷல் பிகாஸ் இது ஜீஃபையோட என்னோட 3வது ப்ராஜெக்ட். ஸோ தேங்க்யூ டு கௌஷிக் சார், பிரீத்தி மேம், ஷாம் சார், எவ்ரி ஒன் அட் C5. தேங்க்யூ மதன் சார், S Studios, 7 Pictures. நன்றி. பிரசாந்த் சார், இட் வாஸ் ஸோ லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. உங்களோட ஆக்டிங் டெபியூவில் டு பி அசோசியேட்டட் வித் யூ வாஸ் ஸோ நைஸ். மேம் சொன்ன மாதிரி எவ்ரி ஒன் ஆன் செட் வாஸ் ஸோ பிளசன்ட். ரொம்ப ஒரு when we look back at it now ரொம்ப வார்மாக ரொம்ப ஒரு ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. விக்னேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். எப்போ எனக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் பேஷண்ட்டாக எனக்கு ஒரு பேக் ஸ்டோரி கொடுத்து ரொம்ப பேஷண்ட்டாக இருந்தார். ஸோ தேங்க்யூ விக்னேஷ் சார். To everyone on this project, our costume designer Kavya, setler in the ADs எல்லாரும், LK எல்லாரும், it was just a very lovely experience. And நான் இதில் ஷர்மிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். அண்ட் ஷீஸ் அ நர்ஸ். அண்ட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த கதையும் விஷுவலாகவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு எல்லாரும் நம்புகிறோம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட். தேங்க்யூ ஸோ மச். This is my first launch as a lead. First of all, I'm thanking myself for coming this far. I'm feeling very proud of myself, and thank you for the opportunity, Prashant sir, Vicky sir, and Madan sir. Yeah, it was very comfortable, and Prashant sir, you treated us with a lot of respect. That was very good, like to experience that. Thank you so much, and I think you have to keep doing this. Without any doubt, you look so good on screen. நாங்கள் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் உங்களை ஹீரோவாக பார்க்கணுன்னு விருப்பப்படுறோம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்கள் டைரக்ஷனுமே நாங்கள் நிறைய பார்க்கணும். அண்ட் விக்கி சார், ஐ டோன்ட் நோ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் வாரண்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். உங்கள் டைரக்ஷன் நாங்கள் இன்னும் நிறைய பார்க்கணும், தியேட்டரில் பார்க்கணும். So yeah, and all the technicians, drivers, assistant directors, personal assistants, makeup artists, stylists, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரோட பேர் தெரியாது, ஸோ சாரி இஃப் ஐ மிஸ்ட் எனி. Thank you so much for everyone who joined us to celebrate. Thank you so much for coming. Thank you Kavin sir. ஆக்சுவலாக இந்த டீம் வந்து எனக்கு மாமனில் ரொம்ப புதுசு. மாமனில் நான் பண்ணும்போது ரொம்ப பெரிய கேரக்டர் அப்படி இப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. நீங்கள் எல்லோரும் மாமன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாமனில் நான் எவ்வளோ பெரிய கேரக்டர்னு. எனக்கு அவருக்கும் நிறையா சண்டைகள் வரும், நிறையா கருத்து வேறுபாடுகள் வரும். அதையும் தாண்டி நான் மாமன் பண்ணிட்டேன். திடீர்னு ஒரு கால் வந்து எனக்கு இந்த வாரண்ட்டை பற்றி அவர் பேசினார். நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா என்னோட சர்க்கிளில் இருக்கவங்க எல்லாருமே லீடாக பண்ணிகிட்டு இருக்கும்போது எதுக்கு இதெல்லாம் அப்படின்னாங்க. பட் அவர் சொன்னார், அண்ணன் ஹீரோவாக நடிக்கிறேன், நீ அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டார். ஸோ அவர் ஒருத்தருக்காக பண்ணது தான் இது. பட் அவர் ஹீரோன்னு ஃபஸ்ட்டு சொல்லும்போது நான் நம்பலை. இப்போ நான் சொல்கிறேன், பட் அவர் ஹீரோ ஆகிட்டார். இந்த சீரீஸில் அவர் தான் ஹீரோ. ஸோ அவர் எவ்வளோ சந்தோஷப்படுறாரு எனக்கு தெரியல. அவரை விட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதில் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இவ்வளோ பெரிய டீமோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ். ஸோ கண்டிப்பாக விலங்கு மாமன்லாம் எப்படி நீங்கள் கொண்டாடினீங்களோ இந்த வாரண்ட்டும் உங்களுக்கு அந்த என்கேஜ்மெண்ட் கொடுக்கும். நல்லா இருந்ததுன்னா பிரசாந்த் பாண்டியராஜ், அதான் அவரோட ஐடி, அவரோட ஐடியில் போய் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இல்லைனாலும் அதையும் அவர்கிட்டயே சொல்லிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. சுலைமான், நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. வாரண்ட்டை பற்றி சொல்லணும்னா மதன் அண்ணன் தான் முதல்ல பேசினார். என்னோட வயசு கம்மி தான், இருந்தாலும் அண்ணனே கூப்பிட்டு பழகிட்டேன். மதன் அண்ணன் தான் முதல்ல கூப்பிட்டு பேசினார், இந்த மாதிரின்னு சொன்னார். நான் பண்ணுற ஃபஸ்ட்டு வெப் சீரியஸ் இதுதான். G5ல்
தொடர்ந்து இந்த அவங்க பேசும்போது மேடம் ஒருத்தவங்க சொன்னாங்க, இது என்னுடைய 3வது சீரீஸ்ன்னு. அதுபோல் இதுக்கு அடுத்து ஜி5ல என்னை கூப்பிட்டீங்கன்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஒரு போலீஸ் ஸ்டோரி. அதில் நம்ம வழக்கமாக சினிமாவில் பார்க்காத ஒரு ஏரியா இருக்குல்ல போலீஸில், அதை ரொம்ப கலெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப ரொம்ப புதுசாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த விலங்கில் ஆரம்பித்த அந்த போலீஸ் ஸ்டோரியோட டிஸ்கஷன்ஸில் வந்து அவ்வளவு சீன்ஸ், அவ்வளோ சம்பவங்கள் வந்து அவங்க கலெக்ட் பண்ணி இன்னும் ஒரு 10 படம் ஒரு 10 வெப்சீரிஸ் எடுக்கிற அளவுக்கு அவங்க பேக்கடாக வச்சுருக்காங்க சீன்ஸு. அதில் ஒரு பார்ட்டு தான் இந்த வாரண்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக அந்த எளிய மனிதர்கள் பற்றிய கதையை வந்து நம்ம வந்து ஒரு ஹீரோ வச்சு தான் பண்ண முடியுது. ஒரு அழகான ஹீரோ, ஒரு சாமியான ஹீரோ, நம்ம கவின் மாதிரி அந்த மாதிரி பண்ண முடியுது. ரியலாகவே இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கான்ஸ்டபிளாக நம்ம ஊரில் பார்க்குற ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக தம்பி பிரசாந்தை பார்க்க முடியும். ஹீரோ மெட்டீரியல் இல்லைனாலும் இந்த படத்தில் நம்ம வந்து ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும் பிரசாந்தோட. ஏன்னா வந்து ஒரு நம்ம சாதாரண ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக நம்ம எப்படி நம்ம பார்க்குறோமோ அதை வந்து பிரசாந்த் வந்து அவ்வளோ அருமையாக முதல் படம் நடிக்கிறோம் அந்த இதெல்லாம் இல்லாமல், நடிப்பு மட்டும் இல்லை, இது இல்லாமல் அவர் வந்து வேறு ஏரியாவில் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணார். அவர் வந்து தொடர்ந்து இது மாதிரி நடிப்பும் சரி, அதே மாதிரி வந்து இயக்குனரும் நல்ல ஒரு திறமையான இயக்குனர் தம்பி, அதுலேயும் ஒரு தொடர்ந்து வெற்றி பண்ணணும். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து பிரசாந்தோட அன்புக்காக தான். அண்ணே வாங்கண்ணே எல்லாத்தையுமே கூப்பிட்டு இழுத்து போட்டு எல்லாத்தையுமே நிறையா ஆர்டிஸ்ட் உள்ளே வந்ததுக்கு பிரசாந்த் ஒரு முக்கிய காரணம். தம்பி நீங்கள் தொடர்ந்து ஒரு இந்த மாதிரி வெப்சீரிஸ் மட்டும் இல்லை, படங்களையும் ஒரு எளிய மனிதர்களோட கேரக்டர் நிறையா பண்ணணும், அதுக்கு என்னோட ஆசை. வாழ்த்துக்கள். ஸோ இந்த வாரண்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு பிரசாந்த் வந்து என்கிட்ட வந்து ஒரு கதை வந்துட்டு சொல்லும்போது, இது நீ பண்ணுறா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் வந்து என்கிட்ட வந்து அவனுக்கு தெரிஞ்ச போலீஸ் எல்லாரையும் போய் மீட் பண்ண வச்சான். அப்படி போய் நான் மீட் பண்ணி நிறையா கதைகள் கேட்டு நானும் அவனும் சேர்ந்து எழுதுனது தான் இந்த வாரண்ட் கதை. இந்த கதை வந்து பாலசரன் நடிக்கிறதா இருந்தது தான். ஆனால் டிலே ஆனது அவர் மேலேயும் தப்பு கிடையாது. ப்ளஸ் அவர் வந்து இதுக்காண்டி நிறைய எஃபோர்ட் போட்டார். ஆனால் எனக்கு லேட் ஆகும் காரணத்துக்காக தான் நான் தான் பிரசாந்தை வந்து கம்பல் பண்ணி இந்த படத்துக்கு நடிக்க வச்சேன். பட் அந்த படத்துக்காண்டி நிறையா பிரசாந்த் வந்து அவனோட அதிகமாக இது வரைக்கும் நானும் அவனும் சாப்பிட்றதுலாம் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஆனால் அவன் இந்த படத்துக்காண்டி நான் அவனை உடம்பு குறைக்கிறேன்டான்னு சொல்லி இவ்வளோ தூரம் எனக்கு குறைச்சி எனக்காண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் கோ டைரக்டர் மாதிரி என் கூட பக்கத்துலேயே இருந்து ஃபுல்லாக அந்த படம் ஃபுல்லாகவே பிரசாந்த் தான் வந்து ஹெல்ப் பண்ணி ஃபுல்லாக நடித்து கொடுத்தான்.